Hello everyone, welcome to eCareer Plus YouTube channel. ஸோ நாம் இந்த வீடியோ செஷனில் ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இண்டக்டர்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட முந்தைய வீடியோஸை பார்த்து அதோடைய சஜஷன்ஸை கமெண்ட்லையும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம லேப்டாப் மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக இருந்தாலும் போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஷேப்ஸில் மல்டிபிள் சைஸஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போர்டுலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் பற்றி தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டக்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஜென்ரலாக கேபிட்டல் எல் ஆர் பிஎல் அப்படின்ற லெட்டர் கொடுத்துருப்பாங்க. எஃப்எல் இந்த மாதிரி கூட என்ன இருக்கும் அப்படின்னா லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த இண்டக்டர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா போர்டில் ஜென்ரேட் ஆகக்கூடிய கரண்ட் லெவலை சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இண்டக்டர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. தின் லேயர் இண்டக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ கரண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் காயில் இண்டக்டர்ஸ் ஹை கரண்ட் லைனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வெரைட்டி ஆஃப் ரெசிஸ்டர்ஸையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இண்டக்டர். இது பார்க்குறதுக்கு இப்போ கிரே கலரில் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும், ரெண்டு சைடு சில்வர் கலரில். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாக் கலர்லையும் இருக்கும், சரிங்களா? இப்போ லைட் விங் இதனால கூட உங்களுக்கு அந்த கலர் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ கீழே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது PR2, இது ரெசிஸ்டர். பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா எனக்கு ரெசிஸ்டர் எது இண்டக்டர் எதுன்னு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ இதில் லெட்டர் கொடுத்துருக்காங்க, மேபி தெரியலைனாலும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இண்டக்டரோடைய ஹைட்டும் ரெசிஸ்டரோடைய ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த டிஃபரன்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஈவன் உங்களுக்கு இண்டக்டர் பக்கத்தில் எல் அப்படின்றது கொடுக்கலைனாலும் என்ன பண்ணலாம், என்னால் ஐடென்டிஃபை பண்ணலாம். இது இந்த தின் லேயர் இண்டக்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சில அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். இதில் அந்த சில்வர் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பெண்டான மாதிரி இருக்கும், ஆனால் ரெசிஸ்டரில் ஸ்லைட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸும் இருக்கும். பட் அந்த பெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தெரியாது. இப்போ இந்த போர்டில் இந்த டைப்பில் என்ன இருக்குது அப்படின்னா தின் லேயர் இண்டக்டர் இருக்குது. இதை நீங்கள் எங்கே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட அடாப்டர் சர்க்கியூட்டில் பேட்டரி சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னாலே இந்த மாதிரி இண்டக்டர்ஸை பார்க்கலாம். இப்போது நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மாதிரியான தின் லேயர் இண்டக்டர்ஸ் வேறு வேறு போர்ட்லையும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ இது வேற ஒரு போர்டில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா FL2, அதாவது FL அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இண்டக்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்க மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் சென்டரில் தான் பிளாக் கலரில் இருக்கும். கொஞ்சம் டஸ்ட் இதாக இருக்கிறதுனால அந்த சில்வர் கலரில் இருக்கிறது என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான் இதில் இருக்க பிரச்சனை. இப்போது வேற ஒரு போர்டில் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி தின் லேயர் இண்டக்டர். இப்போ இங்கே இது வேற ஒரு போர்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா L6035 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிளாக் கலரில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளாக் கலரில் இருக்குது, ரெண்டு சைட் சில்வர் கலரில் இருக்குது. அண்ட் அதோட நம்பர் லெட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அங்கே கீழே கொடுத்துருக்காங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. இதில் சைடில் அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக கிரவுண்டு. அந்த பிளாக் கலரை ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேடில் கனெக்ட் இருக்கா. அதுதான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டைப் இண்டக்டரோடைய பின்ஸாக இருக்கும். இந்த மாதிரியும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா
இண்டக்டர்ஸ், தின் லேயர் இண்டக்டர்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வேற ஒரு போர்டில் எடுத்திருக்கேன். இது பிளாக் கலரில் இருக்கும். ஸோ ரெண்டு பின் சைடில் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா PL901 கூட இருக்கும். ஸோ பிளாக் கலரில் எந்த இதுவுமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்லையும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தின் லேயர் இண்டக்டர் இருக்கும். பட் இதை பார்க்கும்போது இது ஒருவேளை காயில் இண்டக்டராக இருக்குமோ அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க. பட் இது என்ன கிடையாது. ஸோ காயில் இண்டக்டர் கிடையாது. ஸோ இதுவும் என்னதான், ஸோ தின் லேயர் இண்டக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ காயில் இண்டக்டரோட ஷேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்காது. இப்போ நான் மைக்ரோஸ்கோப்பில் காட்டுறதுனால மேபி என்னவா இருக்கலாம், ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தின் லேயர் இண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோ கரண்ட்டில் ஒர்க் ஆகிற இண்டக்டர்ஸ். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது காயில் இண்டக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த PL101 இதுவும் காயில் இண்டக்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் இண்டக்டர் மேக்ஸிமம் மொபைலில் இருக்கும். மொபைலில் இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்கும். ஸோ இந்த டைப்ஸை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேப்டாப்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பிளாக் ஆர் கிரே கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ மற்ற காயில் இண்டக்டர்ஸையும் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரே ஆர் பிளாக். ஸோ இந்த கலர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது கிரே கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ சைடில் நம்ம போலரைஸ்டு கெப்பாசிட்டரை பற்றி சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் எப்படி கெப்பாசிட்டரோட பின்ஸ் இருக்கும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த இண்டக்டரோடைய பின்ஸ், காயில் இண்டக்டரோடைய பின்ஸும் இருக்கும். ஸோ கிரே கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது இருக்கும். பொதுவாக ஒரு லேப்டாப் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 7 to 8 இண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அண்ட் ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இதில் இப்போ இந்த 2R2ன்னு போட்டிருக்கு, 3R3ன்னு போட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுமே என்னதான் அப்படின்னா காயில் இண்டக்டர்ஸ். ஸோ இந்த இதில் அந்த ஒரு சின்ன பெண்டு மாதிரி வந்து பார்த்தீங்களா அந்த சைடில் வச்சு பார்த்தோம்னா ஈவன் அந்த இண்டக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய காயில் கூட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெளிவாக தெரியும். ஸோ இப்போது பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வித் ரவுண்டு ஷேப்லேயும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னவா இருக்கும்னா பெண்டான மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காயில் இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அந்த ரவுண்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஈவன் அதில் இருக்கக்கூடிய காயில் கூட என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இப்படியும் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ காயில் இண்டக்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதே இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே போர்டில் ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கிரே கலர். இப்போ இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளாக் கலரில் இருக்கும். அண்ட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயில் அந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு லைன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அந்த ரவுண்டு ஷேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காயில் இண்டக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், காயில் இண்டக்டர் இருக்கும். ஸோ பிளாக் கலரில் அதோட பின்னு மட்டும் கோல்டு கலரில் இருக்கும். ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வேறு போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிளாக் கலரில் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கிரே கலர் ஷேப்லையும் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காயில் இண்டக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு சால்ட்ரிங் இருக்கும். அதில் அந்த ஒரு காயிலோடைய அந்த சின்னதாக அந்த பின் வந்து லைட்டாக தெரியும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இப்போ இதே போர்டுலையும் பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்டு ஷேப்பில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிளாக் கலரில் காயில் இண்டக்டர். ஆனால் அதோட டாப்பில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இண்டக்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ 2R0, 2R2, 3R3 இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கலே நிறையா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூஸை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பட் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் என்னவா இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவில் போர்டில் இருக்கக்கூடிய இண்டக்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.